இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 12.1ல 4th கொஸ்டின் பாருங்கள். லெட் a ஈக்குவல் டு செட் ஆஃப் a plus root 5b such that a comma b belongs to z. Check whether usual multiplication is a binary operation on a. அதாவது ஏங்கிற செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒரு 2 நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதோட மல்டிப்ளிகேஷன் இதில் தான் இருக்குது, ஏல தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு லெட் a என்ன கொடுத்துருக்காங்க, a ஈக்குவல் டு a plus root 5b such that a comma b belongs to z. ஓகே, இப்போ let 1 comma 2 zலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், 1 comma 2ங்கிற 2 நம்பர் எடுக்கணும். let 1 comma 2 belongs to எதுலேருந்து எடுக்கிறோம், zலேருந்து, இன்டிஜர் தானே, zலேருந்து எடுக்கிறோம். அப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பிக்கு பதில் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு a ப்ளஸ் ரூட் 5bன்னு இருக்குது. இதில் ஏக்கு பதில் 1 போட்டால் என்ன வரும், 1 ப்ளஸ் ரூட் 5, பிக்கோட வேல்யூ எவ்வளவு 2. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் 2 ரூட் 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இப்போ ஏற்கனவே நம்ம என்ன எடுத்துருக்கோம், 1 comma 2 எடுத்துருக்கோம். இன்னும் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. அண்ட் 2 comma 3 2 நம்பரை மறுபடியும் என்ன எதுலேருந்து எடுக்கும், இசட்லேருந்து எடுக்கிறோம். ஓகேவா, இசட்லேருந்து எடுக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a ப்ளஸ் ரூட் 5b ஈக்குவல் டு ஏக்கு வேல்யூ என்ன செய்யணும், 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் பிக்கு வேல்யூ என்னது 3. அப்போ 3 ரூட் 5, 2 ப்ளஸ் 3 ரூட் 5. நம்மளுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் இதில் என்ன கிடச்சிருக்கு, 1 ப்ளஸ் 2 ரூட் 5 கிடச்சிருக்கு. ரெண்டாவது 2 ப்ளஸ் 3 ரூட் 5 கிடச்சிருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது வர ஆன்சரும் ஏங்கிற செட்டில் தான் இருக்குன்னு சொல்லணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருந்துச்சு, 1 ப்ளஸ் 2 ரூட் 5. ஏன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ இப்போ ரெண்டாவது கிடச்ச வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 ரூட் 5 ஈக்குவல் டு, இப்போது இந்த 1ஆம் நம்பர் வச்சு இந்த 2 நம்பரையும் என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். 1 × 2 2. அடுத்து சிம்பிள் என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு. 1 × 3 ரூட் 5 3 ரூட் 5. 1ஆல் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும். என்னது 2 ரூட் 5. அடுத்து இதே மாதிரி 2 ரூட் 5 வச்சு இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 2 ரூட் 5 × 2, அதாவது 2 × 2 என்ன எழுதுவீங்க, 4. ரூட் 5 இருக்கிறனால ரூட் 5 எழுதிப்போம். ஓகேவா, அது போக ப்ளஸ்ஸு, ப்ளஸ் சிம்பிள் தானே இருக்குது, அதனால் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இதையும் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 3 எவ்வளவு 6. ரூட் 5 × ரூட் 5 வெறும் 5ன்னு எழுதிக்கலாம். அதாவது நம்ம ரூட் 5 × ரூட் 5ன்னு எழுதுவோம். இப்போ ரூட் விட்டு வெளியே எடுத்தால் 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பர் எழுதுவோம்ல, அதனால் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே டேரெக்டாக 5ன்னு எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 ப்ளஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 ரூட் 5யும் 4 ரூட் 5 ஆட் பண்ணால் என்ன வரும், 7 ரூட் 5 ப்ளஸ் 6 5 ஆர் 30. இப்போ நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 30 + 2 எவ்வளவு 32 ப்ளஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 7 ரூட் 5. இது எதில் தான் இருக்கும், பிலாங்ஸ் டு ஏங்கிற செட்டு. ஏன்னா ஏங்கிற செட் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, a ப்ளஸ் ரூட் 5b. இப்போது ஏக்கு பதில் என்ன இருக்குது, 32 இருக்குது, ரூட் 5 இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குது, 7 இருக்குது. இந்த செட் எதில் இருக்குது, ஏல இருக்குது. ஓகே, இந்த நம்பர் நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷன் நம்பர் எதில் தான் வந்திருக்கு, ஏங்கிற செட்டில் தான் இருக்குது. therefore யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன் கேன் பி a பைனரி ஆப்ரேஷன் ஏன்னு சொல்லி எழுதிக்கோங்க. therefore usual multiplication can be binary operation on A. ஓகே, கொஸ்டின் பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க.